அண்மை செய்தி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அஞ்சலை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஞ்சலை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார். வேறொரு வழக்கு தொடர்பாக அஞ்சலை ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராகவேந்திரன். ராகவேந்திரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த கொலை தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு, திருவேங்கடம், திருமலை உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கிட்டத்தட்ட முதற்கட்டமாக இந்த கொலை வழக்கு தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதையடுத்து அடுத்தடுத்து கைது செய்யும் நடவடிக்கையாக தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த சம்பவ சூழ்நிலை தற்போது வடமாநிலத்தில் தனிப்படை போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மேலும் இந்த கொலை தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலி தற்போது கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் தான் இருக்கிறார். பூந்தமல்லி சிறையில் இருந்த அவரை தற்போது மற்றொரு வழக்கிற்காக போலீசார் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கின்றனர். ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு அவருக்கு மற்றொரு வழக்கு தொடர்பாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு நடவடிக்கை தொடர்பாக இந்த ஆஜர்படுத்தும் நடவடிக்கையானது தற்போது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் இந்த தற்போது ஆஜர்படுத்தப்பட்ட வழக்கிற்கும் சம்பந்தம் கிடையாது என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்ய நடவடிக்கை எடுத்த பின்பு மீண்டும் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்படுவார் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களது தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.